ஓம் சாந்தி. நாம் ஆன்மீக யாத்திரையில் செல்ல வேண்டும். ஆன்மீக யாத்திரை என்றால் பரந்தாமத்தில் இருக்கும் தந்தையை நாம் ஆத்மா என்று புரிந்து கொண்டு அவரை நினைவு செய்ய வேண்டும். இதன் மூலம் விகாரங்கள் விநாசமாகிறது. இந்த சரீரத்தின் யாத்திரையெல்லாம் பக்தி மார்க்கத்தினுடையதாகும். இது சங்கம யுகம். இந்த யுகத்தில் நாம் ஆன்மீக யாத்திரை செல்ல வேண்டும். பொதுவாக யாத்திரை செல்லும்போது நாம் பல அனைத்து விதமான ஆட்களையும் சேர்த்து கொள்வோம். அனைவரும் சேர்ந்தே செல்வோம் யாத்திரைக்காக. அதே போல இங்கே ஆன்மீக யாத்திரைக்காகவும் தந்தையின் அறிமுகத்தை அனைவருக்கும் கொடுத்துவிட்டு சேர்ந்தே யாத்திரை செய்ய வேண்டும். அதாவது அனைவருக்கும் தந்தையின் அறிமுகம் கிடைத்தாக வேண்டும். தந்தை ஒரு ஒளிப்புள்ளி. அவர் பரந்தாமத்தில் இருக்கின்றார். அவர் அனைவருக்காகவும் ஆஸ்தியை கொடுப்பதற்காக வந்துள்ளார். நாம் அவரிடமிருந்து அனைத்து பொக்கிஷங்களையும் பெற்றுக்கொண்டு சுகதாமம், அதாவது சொர்க்கத்தின் ஆஸ்தியை நாம் அடைய வேண்டும். நாம் தேவதைகளாக ஆக வேண்டும். அவரின் படிப்பின் மூலம் படித்து மற்றவர்களுக்கும் கற்பிக்க வேண்டும். இந்த ஆன்மீக யாத்திரை தான் நம்மை தூய்மையாக்குகின்றது, விகாரங்களிலிருந்து விடுபட வைக்கின்றது. ராவணனின் 10 விகாரங்கள்: காமம், குரோதம், லோபம், மோகம், அகங்காரம், வெறுப்பு, பிடிவாதம், பயம், சோம்பேறித்தன்மை மற்றும் ஏமாற்றுதல். இந்த அனைத்து விகாரங்களிலிருந்தும் விடுபடுவதற்கு ஒரே வழி பாபாவை அன்புடன் நினைவு செய்தல். பாபாவின் பரந்தாமத்தில் ஆன்மீக யாத்திரை செய்து கொண்டே நினைவு செய்ய வேண்டும். நான் ஆத்மா என்று பொழிந்து பரந்தாமத்தில் இருக்கும் அந்த பரமாத்மாவை நினைக்க வேண்டும். இதன் மூலம் நாம் தேவதைகளாக ஆகின்றோம். அனைத்து பாவங்களும் பஸ்மமாகிறது. நாம் ஃபரிஷ்தாக்களாக ஆகின்றோம். ஃபரிஷ்தாவின் உலகத்தின் மூலம் அதன் வழியாக பரந்தாமம் செல்லும் நேரம் வரும்போது நாம் செல்கின்றோம். ஆக அங்கிருந்து கீழே இறங்கி நாம் சொர்க்கத்திற்கு மறுபடி வருகின்றோம். இது 5000 வருடத்திற்கான சக்கரம். ஆகையால் இதில் முதலில் தெரிந்து கொள்ள வேண்டியது தந்தையின் அறிமுகம். தந்தை யார்? அவர் எப்படி இருக்கிறார்? அவர் என்னவாக இருக்கின்றார்? அதன் மூலம் அவரை நினைவு செய்ய வேண்டும். அவர் அனைத்து ஆத்மாக்களுக்கும் தந்தை ஆவார். தந்தையாக இருந்தால் அவரிடம் கண்டிப்பாக ஆஸ்தி எடுக்க வேண்டியிருக்கும். குழந்தைகள் ஆஸ்தி எடுப்பார்கள் தந்தையிடமிருந்து. இப்போது ஞான செல்வத்தை பாபா நமக்கு தந்தை, குரு, ஆசிரியர் ஆக இருந்து கொடுத்து கொண்டிருக்கிறார். ஞான செல்வத்தை ஆசிரியராக இருந்து கொடுக்கின்றார். தந்தையின் மூலம் ஸ்ரீமத் கிடைக்கின்றது மற்றும் பாலனை கிடைக்கின்றது. அமிர்த வேளையில் உள்ள பாலனை கிடைக்கின்றது. சத்குருவின் மூலம் வரதானம் மற்றும் அவர் நம்மளை வீட்டிற்கே அழைத்து செல்கின்றார். நம் சொந்த வீடான இனிமையான அமைதியான சாந்தி தாமம், முக்தி தாமம். அதற்கு இன்னொரு பெயர் கூட நிர்வாண தாமம். அங்கே நம்மளை அழைத்து செல்கின்றார். ஆகையினால் நாம் பாபாவின் கீழ் ஆணைப்படி நாம் கீழ்ப்படிந்து ஸ்ரீமத்தை கடைபிடித்து நாம் அங்கு செல்ல வேண்டும்.
ஓம் சாந்தி.